சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் வந்துட்டியா? நான் வந்துட்டேன். சீக்கிரம் வேலைய ஆரம்பி. சார் டீ. ஏய் நில்லு. சும்மா நாள் முழுக்க குடோன்லயே ஓட்டிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போய் பிசுற கட் பண்ணு. சரிங்க சார். வா. டேய் சார், அன்பை போய் அனுப்பு. சரிங்க சார். முடிச்சிங்களா? 6394. நீங்க இன்னும் முடிக்கல. ஜெயந்தி நீ 365. சார் உன்னை கூப்பிட்டாரு. ஓ சார், கூப்பிட்டீங்களா? நீ அந்த ஜெனரேட்டர் ரூமுக்கு போய் டீசல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு வா. சரி சார். சார் எல்லாம் பக்கா ரெடியாச்சா? சார் 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 விட்டுருங்க சார். சார் 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 விட்டுருங்க சார். யாருன்னு சொல்லு. சாவடி சார். சார் சொல்ற யாரா நீ? விட்டுருங்க சார். சார் போடா போடா. சார் 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 ஏமா வந்துட்டே சார். விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். கொடுத்த லிஸ்ட்ல எவ்வளவு பாக்கி இருக்கு சொல்லு. சார் வெறும் 100-150 பீஸ் தான். சார் தெரியாம வந்துட்டு சார். விட்டுருங்க சார். ஏய் சார். ஏய் யாரா அவன்? சார் இவன் நம்ம காம்பவுண்ட் ஜன்னல் பின்னாடி நின்னு ஸ்டாக்ஸ் எல்லாம் திருடிட்டு இருக்கான் சார். என்னடா சொல்ற? ஆமா சார், நான் என் கண்ணால பார்த்தேன். இவனை கையும் களவுமா நான் தான் சார் பிடிச்சேன். ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்க கரெக்டா இருக்கான்னு. ஏய் தரடா. சரிங்க சார். சார் ஆமா நம்ம கார்மெண்ட்ஸ் பீஸ். ஏய் ராஸ்கல் எங்க வந்து திருடுற? சார் 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 தெரியாம பண்ணிட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார். நீ திருட எங்க கார்மெண்ட்ஸ் தான் கிடைச்சதா? யாரா நீ? உனக்கு எப்படா இவ்வளவு துணி கிடைச்சது சொல்றா. சார் 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 விட்டுருங்க சார். அப்ப உண்மையை சொல்றா. யாரா நீ? இங்க இருக்கிற துணிலாம் உனக்கு எப்படா ஜன்னலுக்கு பின்னாடி கிடைச்சது? ஏய் சொல்றா. எல்லாரும் வாங்க. ஏய் சொல்ல போறியா இல்லையாடா? சார் எப்படிடா உனக்கு இங்க இருக்கிற துணி எல்லாம் ஜன்னலுக்கு பின்னாடி கிடைச்சது? யாரா உன்னோட கூட்டு களவாணி? சொல்றா சொல்றா. சொல்றா சார் சொல்றா சொல்றா. சொல்ல மாட்டே. சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்றா. யார் நீ?
என் பேர் பெஞ்சமின் சார். நான் வண்ணாரப்பேட்டையில் பிளாட்ஃபார்மில் துணி கடை வச்சிருக்கேன் சார். இங்கே வந்து திருட்டுத்தனமாக துணி எடுத்துகிட்டு போய் பிளாட்ஃபார்மில் விற்பேன் சார். ஐயோ, இவ்வளோ நாள் நான் மாட்டாமல் இருந்தேன். இன்னைக்கு இவர் பார்த்துட்டாரு. இந்த கம்பெனிக்குள்ள வந்து நீ இவ்ளோ தூரம் செஞ்சிருக்கன்னா இங்க வேலை பார்க்கறவங்க யாரோ உனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இல்லனா உன்னால துணியை இங்கிருந்து எடுத்துட்டு போக முடியாது. சொல்லு, யாரா உனக்கு சப்ளை பண்றது? சொல்றா. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். அதோ அந்த ஆனந்தித சார் எனக்கு உதவி பண்ணா. என்னன்னு சொல்ற? யாருன்னு நீ? நான் உன்னை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையேன்னு. ஏய், நீ இரு. யாருக்குடா நீ காது குத்த பாக்குற? அவ ஊருக்கே புதுசு. வேலைக்கு சேர்ந்த 1 மாசம் தான் ஆகுது. ஒரு வேலையும் உருப்படியா தெரியாது. அவ உனக்கு துணியை சப்ளை பண்ணான்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நான் என்ன கேனையனா? யார காப்பாத்துறதுக்கு அவ மேல பழிய போடுற? சொல்றா. சார் சார், என்ன இந்த ஆளு ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்? சத்தியமா சொல்றேன் சார், இந்த பொண்ணு தான் சார் எனக்கு சப்ளை பண்றா. ஒரு நாள் பிளாட்ஃபார்ம் கடைக்கு வந்துச்சு சார். துணி வாங்குற மாதிரி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துச்சு சார். எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு விசாரிச்சுது சார். எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறேன்னு கேட்டேன். அப்போதான் வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் ஆச்சு, சம்பளம் ரொம்ப கம்மின்னு சொல்லிச்சு சார். வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டை அடமானம் வச்சிருக்கோம், அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கு, இதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுது. நான் வேலை செய்கிற கார்மெண்ட்ஸ்ல இருந்து துணி எடுத்து கொடுக்குறேன், அதில் வர லாபத்தில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு சார். ரொம்ப கெஞ்சிச்சு சார். நானும் சும்மா வரத எதுக்கு விடணும்னு சரின்னு ஒத்துக்கினேன் சார். சும்மா வருதா? ஐயோ சார், இந்த ஆளு போய் சொல்றான் சார். நீ இரு பேசிக்கிட்டு இருக்கல. நீ சொல்றா. வாரம் முழுக்க சந்தேகம் வராம துணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை ஜன்னல் பின்னாடி